ஐயான்னு தான் நானும் அவனும் பேசிக்குவோம். ஆனால் ஹரிச்சரன் தான் நிறைய என்னுடைய பாடல்களை நிறைய பாடினது ஹரிச்சரன். ஹரிச்சரன்ட்டையும் வந்து இந்த ஒரு இது இருக்கும். அதாவது இந்த தமிழ் தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப தமிழை வந்து எவ்வளவு அழகாக உச்சரிக்க முடியும், அதை நேட்டிவிட்டியாக உச்சரிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அது வந்து ஹரிச்சரனுடைய சிறப்பு. இது இன்னும் சொல்லணுன்னாக்க பிரபு சாலமன் வந்து ஹரிச்சரன் இல்லாமல் ரெக்கார்டிங்கே கிடையாது அவருக்கு. ஒரே படத்தில் 3 பாட்டு 4 பாட்டுலாம் அவரை பாட வைப்பார். அவர் வந்து சொல்லுவார், அப்போது பிரபு சாலமனோட கமெண்ட் தான் அது, இல்லை ஹரி பண்ணால் தான் வந்து இது ஏன் கதாபாத்திரம் மாதிரி தெரியுது, வேற யாரும் பண்ணால் நான் சினிமா எடுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அவர் சொல்லுவார். நேட்டிவிட்டி. ஆமாம், அது வந்து அது ரொம்ப 100% வந்து உண்மையும் கூட தான். அது கும்கிலெல்லாம் பண்ணும்போதெல்லாம் வந்து கும்கியாக இருக்கட்டும், கயலாக இருக்கட்டும், கையிலெல்லாம் பறவையாக பறக்கிறோம் பாட்டெலாம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு ட்ராக்கெல்லாம் எடுத்து எங்களுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா அது வரவே இல்லை, அந்த அந்த வாய்ஸ் கல்ச்சர் ஒன்று இருக்குல்ல, அது வரவே இல்லை. அப்புறம் ஹரி வந்து தான் பண்ணார். அப்புறம் ஹரிகிட்டே அவர் சொல்லிட்டார், அவர் ஹரி நீ பண்ணால் தான் எனக்கு பாடின மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி ஒரு தனித்துவமான பாடல்.